வடக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கில் வந்து விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட்டால் வடக்கு முன்னேறும். ஏன்னா கூடுதலாக வந்து கொழும்பையும் விட அதிக மக்கள் புலம்பெயர் தேசத்திலேருந்து வந்து போகிறது முழுக்க வடக்கு மக்கள் தான் கூடுதலான. நிறைய கையில் இப்போதைக்கு வச்சிருக்கிற மக்களும் கூடுதலான முதலீட்டாளர்களும் வடக்கை சேர்ந்தவர்கள் தான். அப்போ அப்படியான ஒரு நிலைமை காணப்படைக்க வடக்கில் எங்களோட விமான நிலையத்தையோ மயிலட்டி காபரையோ இல்லையண்டா காங்கேசந்துர காபரையோ பெருமளவுக்கு அவையில் விஸ்தரித்தா கொழும்பின் பொருளாதாரம், அதாவது அவையின் அரசாங்கத்தை மையப்படுத்தி வந்து இப்போ கொழும்பை மையப்படுத்தின ஒரு அரசாங்கம் தானே. இப்போ அங்கே இருக்கிற அரசாங்கத்தை இயக்குறது வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் அவைகளுக்கு பின்புலத்தில் இருக்கிறது முதலீட்டாளர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறார்கள், அவைகளுக்கு ஃபண்ட் கொடுக்குறார்கள். அப்படியானாக்கள் அப்போ இங்கே ஒரு விஷயத்தை செய்தால் அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் வருமானத்திலேருந்து, டியூட்டி ஃப்ரீ வருமானத்திலேருந்து, டிரான்ஸ்போர்ட் செய்கிறார்கள், அப்படி ஏகப்பட்ட முதல் அவைகளுக்கு லொஸ்ட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட கொழும்புக்கு போகிற மக்கள்கிட்ட எண்ணிக்கை குறை. அப்போ அதால் எந்த காலமும் அரசாங்கம் வடக்கு பொறுத்த வரைக்கும் இதை சர்வதேச தரத்தில் உயர்த்துறதுக்கு முன்வராதுன்றது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எந்த வயசு கட்டின அளவில் நான் பார்த்த ஒரு விஷயம். ஏண்டா இங்கே எவ்வளோ மக்கள் இருக்கேங்க, நீங்கள் இதை இப்போ கூடி ஒரு ஒரு 80 பேர் போகிற ஃப்ளைட்டில் 35-40 பேரோட ஃப்ளைட் சென்னைக்கு போய் வருது. நான் கேட்குறேன் ஒரு கொஞ்சம் முதல்ல ஏன்டா இப்போ நீங்கள் அபிவிருத்தி அரசாங்கம் வந்து அபிவிருத்தி செய்ய போகுதுன்னு சொல்லுது, நீங்கள் போதிய அளவு அதுக்கு உரிய முதலீட்டை செய்து முக்கியமான அதாவது துபாய் கட்டார் பெரிய நாடுகள்லேருந்து வர்றாக்களுக்குரிய டிரான்சிட் போகக்கூடிய இடங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விமானம் பண்ணான் ஒன்று போகிறதுக்கு வர்றது ஏற்ற மாதிரி செய்தாலும் இதால் பெருமளவான வருமானம் இந்த பிரதேசத்தை வரும். இந்த பிரதேசத்துக்கு வந்தால் வடக்க இப்போ இந்த இந்த விமானத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஹையர் வாகனங்கள் ஓடுறாக்களுக்கு கிடைக்கும், ரூம்ஸ் வாடகை கொடுக்குறாக்களுக்கு வருமானம் கிடைக்கும், சாப்பாடு கடைகளுக்கு வருமானம் கூடும். அப்போ எவ்வளோ அதோட எங்கள்ட செலவு எவ்வளவோ குறையும். இப்போ எனக்கு 5 சகோதரங்கள் வெளியே இருக்குது, 5 பேரும் லண்டன் ஃப்ரான்ஸ் அங்கேருந்து வர்றதையும் விட கொழும்புலேருந்து இங்கே வர்றது தான் பெரிய கஷ்டமாக பார்க்குறேன். ஃப்ளைட்டு 8-9 மணித்தியாலும் லேசாக வர்றேன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவை, ஒரு இரவு ஒரு பகலோ முழுமையாக தேவை.